ரோபோ சங்கர் அண்ணனை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். நல்ல மனுஷன், நல்ல ஒரு ஹெல்ப்பு எல்லாம் பண்ணுறவங்க. என் வீட்டுக்காரர்களை அடிக்கடி கேட்பேன், நான் கூப்பிட்டு போய் காமிங்க, அவரை பார்ப்போம். நாங்கள் இப்போ தான் ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கோம். ஃபீல்டுக்குள்ளே பண்ணதுனால போய் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் முடியல. இப்போ நேற்று தான் டெத்து நியூஸ் பற்றி கேள்விப்பட்டதுன்னு வந்துட்டேன். ஆனால் நல்ல மனுஷன், நல்லா மிஸ் பண்ணிட்டேன். 20 நாள் முன்னாடி கூட ஒரு எது ஷூட் போயிருந்தாங்க போல், அப்பயே மிஸ் பண்ணிட்டேன். நான் போக வேண்டியது போல். ஐயோ, நிஜமாக நான் ஷாக் ஆகிட்டேன். அண்ணனா எப்படி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். பார்த்தோன்னே அப்படியே எனக்கு ரொம்ப கண்ணே கலங்கிட்டேன். அந்த மாதிரி நல்ல டைப், நல்ல மனுஷங்களாக போயிட்டே இருக்காங்க. ரோபோ சங்கர் ரோபோ பண்ண காலத்தில் இருந்து எனக்கு பழக்கம். அப்போ நாங்கள் அபிநயாவில் டான்ஸ் பண்ணுவார் அவர். நான் 50 வருஷமாக அந்த கலைத்துறையில் இருக்கேன், மேடை நடன கலைஞராக இருக்கேன். அவன் ரோபோ சங்கர் மாப்பிள்ளை ரோபோ பண்ணி மறுபடியும் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக சின்ன திரைக்கு சின்ன திரையிலேருந்து வெள்ளி திரைக்கு போனாலும் பழைய ஆளுங்களை மேடை நடன கலைஞர் யாரையும் அவர் மறக்கலை. எல்லாருக்கும் நிறைய சான்ஸுங்களை வாங்கி கொடுத்தார். அவர் கூட பழகின அத்தனை நண்பர்களுக்கும் வாங்க விஜய் டிவிக்கு வாங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள், இன்னும் மென்மேலும் வளரலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் இது பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் ரெண்டாவது இப்போ அவங்க மனைவி பிரியங்கா பிஜேபி கோல்டன் பீச்சில் நான் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போதுலேருந்து எனக்கு பழக்கம். அந்த மேடை நடந்ததில் 35 வருஷமாக இந்த குடும்பத்தில் எனக்கு ஒரு அண்ணன் தங்கச்சின்ற மாதிரி ஒரு மாப்பிள்ளை ஒரு இதுவாக வளர்ந்தோம். எவ்வளோ உயரத்தில் போனாலும் சங்கரை பொறுத்த வரைக்கும் அடிமட்டத்தில் யாரையும் மறந்தது கிடையாது. ரெண்டாவது என்னென்னா, அந்த மேடை நடன கலைஞர்லேயே கலைமாமணியும் பட்டம் வாங்கின பெருமை சங்கருக்கு தான். நாங்களாம் மேடை நடன கலைஞராக இருந்து வாழ்வதற்கு பண்ணோம். அவன் தன்னுடைய முயற்சியால் வளர்ந்து இன்றைக்கி சின்ன திரை பெரிய திரைன்னு போனாலும் அடிமட்டத்தில் நம்ம எப்படி இருந்தோம் அதை மறக்காமல் மேடை நடன கலைஞர் அத்தனை பேருக்குமே நல்ல ஒரு உதவி பண்ணியிருக்கக்கூடிய நல்ல இதையும். ரெண்டாவது என்னென்னா, இப்போ இந்த வயசில் போவான்னு எதிர்பார்க்கல. ஏன்னா பெரிய இழப்பு. எங்கள் மேடை நடன கலைஞர் சார்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மேடை நடன கலைஞர்கள் சார்பாக அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக்கிறேன். ஏன்னா பர்சனலாகவே ரொம்ப என் குழந்தைன்னு நான் சொல்லுவேன். நான் அது என் தம்பி அந்த மாதிரி அதையும் தாண்டி வருது. கலக்கப்போதியார் பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எங்கள் அம்மாவோட இட்லி மிளகா பொழி அந்த இதெல்லாம் அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ குடும்பத்தோடு பரிமாறிக்கிற அளவுக்கு அதுவும் இல்லாமல் அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் தாண்டி ஒர்க்கில் ஒரு டெடிக்கேஷன். எல்லோரும் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்னா இதில் நம்ம என்ன புதுசாக பண்ண போகிறோம், தெரியாத விஷயத்த கூட கற்றுக்கிட்டு அதை பெஸ்ட்டாக கொடுக்குறதுல ரொம்ப இல்லாதது. யாருமே அந்த கோடிட்டை எடுத்து நிரப்புக்கணும், வாங்கல நிரப்பவே முடியாது. சார், கலக்கப்போதியார் ஷோ மூலமாக தான் இவர் நல்லா ஃபஸ்ட்டு பிரபலம் ஆனார். அந்த ஷோ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிங்களா? இவரோட அந்த ஆரம்ப காலகட்டத்திலேருந்து உங்களோட நட்பை எப்படி வளர்ந்தது? கலக்கப்போதியார் அந்த ஆரம்பிக்கும்போது நான் நிறைய பேரை அந்த இயக்குனருக்காக நான் கொண்டு போய் விட்டுருக்கேன். வரமாட்டேன்னு சொன்ன ரோபோ, எனக்கு 3 ஷோ 4 ஷோ இருக்குதுன்னு சொன்ன ரோபோவை நான் என் வண்டியில் உட்கார வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எடுத்து கொண்டு போய் விட்டேன். அப்புறம் ஒரு இப்போ அடுத்தடுத்த ப்ரோக்ராம் இருக்கிறனால போகக்கூடாது, ஜெயிக்கிற வரைக்கும் போகக்கூடாதுன்னு சொன்னதுனால அதை இப்போ வரைக்கும் எல்லா சேனல்லையும் எல்லா ஸ்டேஜ்லேயும் அதை பெருமையாக சொல்லிட்டு இருப்பாப்புல. எங்கள் அண்ணன் தான். அது ஒன்று தான் மிச்சம் எனக்கு, அவரோட நினைவுகள் அது ஒன்று தான் மிச்சம். மற்றபடி நல்ல ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு பண்பாளர். யார் கஷ்டப்பட்டாலும் பிடிக்காது, ஏதாவது ஒரு கை காட்டி விட்டு போயிடுவாங்க. அவரால் முடியலன்னா கை காட்டி விட்டு போயிடுவாங்க. இந்த ப்ரோக்ராம் அவருக்கு நான் இன்றைக்கி டேட்டில் ஃப்ரீயாக இல்லை, நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ரோபோ சங்கருடைய மறைவு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. காலையில் தான் நான் ஃபேஸ்புக்கை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நான் இப்போ தான் நான் திருவண்ணாமலை ஒரு நிகழ்ச்சியும், அப்புறம் திருவள்ளூரில் போன வாரம் ஒரு நிகழ்ச்சியும், நம்மளுடைய பிரேம்நாத் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். நான் அவர் கூட யூடியூப்பில் தான் எடுத்து என்னுடைய சேனல்லே போட்டிருக்கேன். ஒரு நல்ல நடிகர். அவர் வாழ்க்கையை ஆரம்பித்தது ஒரு மேடை கலைஞனாக தான் ஆரம்பித்தார். ரோபோ அந்த பெயிண்ட்லாம் தடவி ரோபோ வேஷம் போட்டு தான் பண்ணுவார், சிறப்பாக பண்ணுவார். அப்படி இருந்து அவர் நிறைய அப்புறம் டான்ஸ் ஆடி, அப்புறம் நகைச்சுவை பல குரலில் பேசி இது இதெல்லாம் விஜய் டிவிலெலாம் கலக்கி ஒரு நடிகனாக வந்திருக்காரு. ஆனால் அவர் இழந்த அந்த சினிமா உலகத்துக்கு பேரிழப்பு தான். அவருடைய இழப்புன்றது பேரிழப்பு தான்.
ஏன்னா எல்லோரும் சிரிக்க வைக்கக்கூடியவர். அதாவது கேமராவுக்கு வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி நல்ல ஒரு கலைஞன், பழகத்துக்கு அற்புதமான ஒரு மனிதர். அவருடைய இழப்பு வந்து சினிமா உலகத்துக்கு பேர் இழப்பு. அவருடைய ஆத்மா சாந்தியடை எல்லாம் உள்ள இறைவன் வேண்டிக்கிறேன். சார் இப்போது 2 நாளாக அப்புறம் தான் அவங்களோட அந்த பேத்திக்கு வந்து காது குத்தெல்லாம் வந்து வச்சுருக்காரு. ஆமாம், நிகழ்ச்சி சமயத்தில் இதான அவங்க ஃபேமிலி இதை பற்றி நீங்கள் எப்படி ரொம்ப கஷ்டம் தான். அதை பாப்பா எனக்கு தெரியும், ரோஹிப்பெல்லாம் எனக்கு தெரியும். என்ன சொல்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. திடீர்னு அவர் வந்து உடம்பை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டார், அதுதான் சொல்ல முடியும். ஏன்னா போன வருஷமே அவர் வந்து ரொம்ப பாதிச்சு ஓரளவு தயாராகி வந்துட்டார். மறுபடியும் கவனிக்காமல் விட்டது தான் அந்த அவருடைய இறப்பு காரணமே. எப்படி என்ன சொல்கிறது ஒன்றும் புரியலை. ஏன்னா சினிமாவுக்கு ஒரு பேரிழப்பு தான் அவருடைய. தேங்க்யூ, நன்றி சார். சகோதரர் ரோபோ சங்கர் அவர்கள் சிறந்த நடிகர் மட்டுமல்ல, நல்ல பண்பாளர். தானும் சிரித்து மற்றவர்களையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு பண்பு. அவர் இன்றைக்கி ஆண்டவன் வந்து சோதிப்பான், கைவிட மாட்டாம்பாங்க. ஆனால் ஒரு நல்ல மனிதரை கைவிட்டாப்புல. அவர் இந்த குடும்பத்துக்கு தெய்வமாக இருந்து அவர் பொண்ணு, மனைவி, சுற்றத்தார் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அவருடைய பேர் எப்படி எடுத்திருக்காரோ அதேமாரி அவர் வந்து அவருடைய புகழும் நிலைச்சிருக்கு, நல்லா இருக்கும்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன சொல்கிறோன்னு தெரியல. சாகிற வயசே கிடையாது, அதுவும் இவ்வளோ அவசப்பட்டு இறந்துருக்காரு. ரொம்ப இது இறைவன் எப்போதும் அவர் இதில் இருப்பார், அவர் குடும்பத்தை காப்பாற்றுவோம். நன்றி சார், ரொம்ப நன்றி. தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினர், சின்னத்திரை நடிகர் சங்க உறுப்பினர், பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் திரு ரோபோ சங்கர் அவர்களின் மறைவு சினிமா நடிகர்கள், டிவி சீரியல் நடிகர்கள் மட்டும் இல்லாமல் மேடை கலைஞர்கள், அவர் கூட பணிபுரிஞ்சவங்க, அவரோட உறவினர்கள் எல்லாருக்குமே பெரிய சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. எனக்கு ரோபோ சங்கரை எப்போ தெரியும்னா, அவர் பெயிண்டெல்லாம் போட்டு அவர் அந்த டான்ஸ் ஆடுற காலகட்டத்தில் தெரியும். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். போஸ் வெங்கட்டோட சின்னத்திரையில் இருக்கிற போஸ் வெங்கட்டோட அவரோட கல்யாணத்துக்கெல்லாம் அவர் வந்து இதெல்லாம் போட்டு ஆடியிருக்காரு. நான் வடபழனியில் நிறைய ஷோலெல்லாம் பார்த்துருக்குறேன். அவரோட மனைவி பிரியங்கா என்னோட அன்பு சகோதரி, என் மேலே ரொம்ப அக்கறை உள்ளவங்க. அதாவது இப்போ கேப்டன் பிரபாரை ரீரிலீஸ் பண்ணாங்க கமலா தேட்டரில். அப்போல்லாம் வந்து கமலா தேட்டரில் வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு மேலே ஏறி நின்று அவ்வளோ கேலப்பாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்து ரசிகர்களெல்லாம் அவ்வளோ குதூகலப்படுத்திட்டு இதேமாரி பைட்டெல்லாம் எல்லோரும் கொடுத்துட்டு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக போனார். சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தலில் நானும் செயற்குழு உறுப்பினர் இருக்குன்னு. அப்போ சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு வந்து ஓட்டு போட்டார். ஓட்டு போட்டு தம்பி உனக்கு ஒரு ஓட்டு போட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போனார். என்ன ஒரு ரொம்ப வருத்தமான விஷயம்னா, கலைஞர்கள் பார்த்திங்கன்னா எம்கே தியாகராஜ பகதூர் சார் ஆகட்டும், என்எஸ் கிருஷ்ணன் சார் ஆகட்டும். எம்கே தியாகராஜ பகதூர் 47, என்எஸ்கே வந்து 49, பாண்டியன் 47, முரளி 47, கலாபவன் மணி 45, 46. இந்த பல கலைஞர்கள் வந்து அந்த 50 நெருங்காமல் நம்ம 45, 46, இந்த 48லலாம் இறக்குறது வந்து ரொம்ப, ஏன்னா அவங்களுக்குன்னு ரசிகர்கள், லட்சக்கணக்கான ரசிகர்களை தாண்டி குடும்பம்னு ஒன்று இருக்குது. ஏன்னா ரசிகர்கள் வெளியில் தான், உள்ள வீட்டுக்குன்னு வந்தால் நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நம்ம மனைவி, குழந்தைகள், இப்போல்லாம் பேரன் பேத்தியெல்லாம் கூட வந்துட்டாங்க. 46 வயசில் அவர் ஒரு தாத்தாவாயிட்டார். அதெல்லாம் கமல் சாரோட தீவிர ரசிகர், கமல் சாரோட தீவிர வெறியர். அதாவது ஒரு நடிகர் வந்து ஜெயிச்சிட்டா, இப்போ நானே இருக்கிறேன், ஒரு சீரியலில் நடித்து ஜெயிச்சிட்டேன்னா இன்னொரு நடிகருக்கு போய் நான் போஸ்டெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்க மாட்டேன். ஆனால் அவர் வந்து கமல் சாருக்கு வந்து இன்னும் ஜெயிச்சப்புறம் கூட கமல் சாரோட உலகநாயகனோட ஒரு ரசிகருங்கிறத தாண்டி ஒரு பக்தனாகவே இருந்திருக்கிறார். போஸ்ட்டு கமல் சார் மேலே ரொம்ப ஒரு அபிமானம் உள்ளவர். கமல் சாருக்கும் அவர் மேலே ரொம்ப அபிமானம். இப்போ இரங்கல் செய்தியெல்லாம் கூட உலகநாயகன் வெளியிட்டிருக்கிறாரு. நான் ஒன்று தான், எல்லா நடிகர்களானாலும் சரி, சினிமா கலைஞர்களானாலும் சரி, மேடை கலைஞர்களானாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே ஒரு தாழ்மையான கையெடுத்து கும்பிட்டு கேட்குறது ஒன்று தான், உடம்பை பார்த்துக்குங்க. உடம்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் சொன்னல, மேற்கொண்ட நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம், அதாவது நம்ம எதுக்கு வந்து ஓடி ஆடி காலைல ஒரு ஷிஃப்ட்டு, மத்தியானம் ஒரு ஷிஃப்ட்டு, நைட் ஒரு ஷிஃப்ட்டு, 4 ப்ரோக்ராமெல்லாம் எதுக்கு நம்ம பண்ணுறோம்? அதாவது நம்மளோட எதிர்காலத்தில் வந்து நம்ம வந்து நல்லா சந்தோஷமாக குடும்பத்தோடு அப்படி தான் நான் சாப்பிடுவோம். நம்ம ஒரு நல்லா சம்பாரித்து சொத்துலாம் எதுக்கு? நம்ம செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃபே இல்லாமல் போயிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், அது எவ்வளோ கஷ்டமான விஷயம். இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது.
பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் ஒரு கவிஞர், அவரெல்லாம் 29 வயசு. கலைஞர்களுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு துரதிருஷ்டம் தெரியல. விவேக் சார் எல்லாம் பார்த்தீங்கன்னா 60 வரும், 59 கஷ்டம். இப்போ ரோட்டில் நீங்கள் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசான ஒரு 80-85 வயசில் அவரால் எதுக்குமே முடியாது. ஆனால் அவன் 85-87 வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பார். அவருக்கு அடுத்த வேலை சாப்பாடே அது கடவுள் வந்து கலைஞர்களுக்கு செய்கிற ஒரு ஓரம் வந்துட்டு. இந்த மாதிரி நேரத்தில் கடவுள் மேலே கோபமாக தான் இருக்கும். ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒருத்தர் பிறக்கும் போதே எழுதி வச்சிடறான், பிறந்த டேட்டு இறந்த டேட்டுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. என் தங்கச்சி பிரியங்காவாகட்டும், பிரியங்காவை நான் பார்க்கும்போது ஒன்று சொன்னாங்க, அண்ணே அவருக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, துள்ளி பூச்சி ஓடுவாருன்னு சொன்னீங்க, படுத்திருக்காரு அண்ணே, என்னென்ன சொன்னீங்க. அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் கூட பறக்கலையே தவிர அது என் தங்கச்சி. அதே மாதிரி அந்த பொண்ணு இந்திரஜா, அவ்வளோ ஒரு தங்கமான, அவருக்கு கிடைச்ச ஒரு குடும்பம், அவ்வளோ தங்கமான குடும்பம். அதெல்லாம் இழந்துட்டு போகிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லோரும் உடம்பை பார்த்துக்குங்க. அவரை பிரிந்து வாடும் அவரது ரசிகர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் ஆள் தந்தாமங்கள். ரோபோ சங்கர் சகோதரின் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். மேடைகளில், கலை நிகழ்ச்சிகளில் 196 நாடுகளில் தமிழர்கள் இருக்காங்க. அவர் தம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எல்லா இடத்திலும் எத்தனையோ கோடி மக்களை சிரிக்க வைத்த ஒரு மனிதர் இந்த எங்களை எல்லாம் கலங்க வைத்திருக்கிறார். அவருடைய மறைவு கலைத்துறைக்கு ஒரு பேரிழப்பு. இக்கட்டான சூழ்நிலையில் அக்காவுக்கும் பாப்பாவுக்கும் ரோபோ சங்கருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அறிவை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் இன்னும் ஒரு பெட்டர் பிளேஸில் இருக்கிறாரு. அங்கே இருக்கவங்களே அவர் இன்னும் இதே போல் மகிழ்வார் நான் எதிர்பார்க்குறேன். அண்ணனுடைய ஆன்மா சாந்தியடைய என்னுடைய வேண்டுதலை நன்றி.